வெளிப்படையாகவே என் காது கேட்கவே பேசிட்டாங்க. எட்வர்டு அவ்வளோதான், அவன் கீழே விழுந்துட்டான், இனிமேல் அவனால் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு என் காது படவே பேசுகிறாங்க. அப்புறம் தான் வந்து என்னால் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியலை. அக்செப்ட் பண்ண முடியாமல் தான் வந்து சரி ஓகே நம்ம வந்து பேசாமல் இறந்துட்டா நல்லாயிருக்கும், தற்கொலை படி செத்துடலாம், ஹோப் ஆஃப் லிவிங் இல்லாமல் இருக்குது. அப்போ சரி ஓகேம்மா நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் லெட் அஸ் ப்ரே அண்ட் டிசைட்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணுறோம். அப்போ தான் வந்து நாங்கள் யூஸ்வலாக நம்ம பாடல்கள் பாடிட்டு பைபிள் ஸ்கிரிப்சர் ரீட் பண்ணிட்டு தான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு போவோம். அப்போ பைபிள் ஸ்கிரிப்சர் வந்து நாங்கள் வந்து வி டோன்ட் சும்மா ஓப்பன் பண்ணி எல்லாம் படிக்கிறது கிடையாது. வி ரெகுலர்லி ரீட் த போர்ஷன். அன்னைக்கு நாங்கள் தற்கொலை டிசிஷன் எடுத்திருக்கிற அதே நாளில் ஏசியா 41 நாங்கள் ரீட் பண்ண வேண்டியது. இப்போ அதில் இருக்க வார்த்தைகள் எல்லாமே நீ பயப்படாது, நான் உன்னை பூமியின் கிடையாதுலேருந்து உன்னை தெரிந்து எடுத்திருக்கிறேன், நான் உன்னை நீதியின் வலது கரத்தினால தாங்குன்னு சொல்லி அந்த வேர்டுகள்லாம் என்னன்னா அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஏன்னோ ஒரு காட் வந்து இவ்வளவு நேசிக்கிற ஒரு கடவுள் வந்து நம்மகிட்ட, அதாவது நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம கூட ட்ராவல் பண்ணி ஒருத்தர் இருப்பார் அப்படின்றது வந்து அன்றைக்கி வந்து நம்ம வி ஆர் ஏபிள் டு ஃபீல் தட். நம்மளோட சூழ்நிலைக்கு வந்து இப்போ நான் புதிதும் உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையான பற்கொள்ள இயந்திரமாக மாற்றணும் அப்படின்றாரு. ஓகே, ஸோ அது வந்து நீ அதை குறித்து யோசிக்காத, நான் உன் தேவன், நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி, ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டு தன்னை குறித்து ஒரு ப்ராமிஸோடு கொடுக்குறாரு. அதனால் நம்ம வி டுக் அ வெரி ராங் ஒரு டெசிஷன் நம்ம எடுத்துட்டோம். அதனால் வி ஷுட் நாட் டூ தட் சொல்லிட்டு அப்போ வந்து ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக நன்றி, நாங்கள் வந்து எடுத்த தவறான முடிவுக்காக உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்குறோம். நீங்கள் ஆனால் இந்த சூழ்நிலையிலேருந்து எங்களை மீட்டுக்கொள்வதற்கு போதுமானவர் இருக்கிறீங்கன்னு நம்புகிறோம்னு சொல்லிட்டு தான் தென் வி ஸ்டார்டட் த ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு தென் வி ஸ்லெப்ட்.